காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திங்கட்கிழமை ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுரங்கள் புதுப்பிக்கும் பணிக்காக பாலாலயம் நடைபெற்றது. முருகப்பெருமான் புலவராக வந்து தமிழ் புலவர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைத்த பெருமைக்குரிய கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இத்திருக்கோவில் ராஜகோபுரம், பரிவார தெய்வங்களின் கோபுரம் ஆகியவற்றினிற்கும் பாலாலயம் செய்வதற்கான யாகசாலை பூஜைகள் கோவில் தலைமை பூஜாகர் காமேஸ்வர சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் கோவில் கொடிமரம் அருகில் உள்ள மண்டபத்தில் உருவப்படங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருந்த பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஜவுளி வியாபாரங்கள் சங்க தலைவர் குமார காலத்தி, தொழிலதிபர்கள் உதயகுமார், சந்துரு, ஏகாம்பரநாதர் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் ஜெகநாதன், முன்னாள் உறுப்பினர் ரகு, அறநிலைத்துறை உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன், பாரதி, அமைச்சர் சேகர்பாபுவின் மனைவி சாந்தி, ஆய்வாளர் பிரித்திகா ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாலாலயம் குறித்து கோவில் செயல் அலுவலர் தியாகராஜன் கூறுகையில், பாலாலயம் செய்யப்பட்டிருப்பதால் சுவாமி வெளி வீதி உலா நடைபெறாது. ஆலய வளாகத்திற்குள் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் வெள்ளி தேரோட்டம் உள்புறப்பாடு ஆகியவன நடைபெறும். கோபுர வர்ணப்பூச்சி உட்பட ரூபாய் 27 லட்சம் மதிப்பில் திருப்பணிகளை விரைவில் நிறைவு செய்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தியாகராஜன் தெரிவித்தார்.